கொலுக்கும் காலமடி காலமடி பானம் பாடி சோடி தேடும் நேரமடி ஆசைகளோ கோடி லால 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 லால. ஏன் ராணிய கொஞ்சனது இந்த ராணிக்கு பிடிக்கல போல இருக்கு. நல்ல நேரங்காலம். 1000 தடவை சொன்னேன். என்னங்க ஆச்சு? இந்த மைக்கேல் பேல கழுத்தை பிடிச்சு நெரிக்கணும். டைனமோ பாரா கரண்ட் வரலன்னு காலையிலே சொன்னேன். அப்போ லாரி ஓடாதா? கடைசி பஸ் வந்தா கட்டி இழுத்துட்டு போகும். ஐயோ, இப்ப என்னங்க செய்யறது? ராத்திரி நேரத்துல வெளியே தங்கனா எங்க அம்மா என்ன கொலையே பண்ணிடுவாங்க. ஏன் அப்பப்போ உங்க அம்மாவை ஞாபகப்படுத்தி என்ன பயமுறுத்துற? நான் என்ன வேணும் நான் நிப்பாட்டினேன். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம கொஞ்ச நேரம் இங்க படுக்கிறது தவிர வேற வழியே இல்ல. இரு. நல்ல ராணிங்கடா. என்ன ராதா, பயமா இருக்கா? நீங்க பக்கத்துல இருக்கிறப்ப எனக்கு என்னங்க பயம்? அப்ப இன்னும் பக்கத்துல வா. ஏங்க, எப்பங்க நம்ம கல்யாணத்தை வைக்க போறீங்க? ஏன் ரொம்ப அவசரமா? இல்லங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க சவாரி போயிருப்பீங்க. நான் சமைச்சு வச்சுட்டு வாசல்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் இத பாருங்க, இந்த காலத்துல லாரி டிரைவருங்க சில பேரு குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிப்பாங்களாம். அதே மாதிரி நீங்களும் என் மேல கைய கால நீட்டக்கூடாது. இப்பவே சொல்லிப்புட்டேன். அதுக்கு நான் கேரண்டி தர முடியாது. சாது முரண்டா காடு கொள்ளாதும் பாங்க. எனக்கு கோவமே வராது. வந்துச்சு ஓங்கி உன் கண்ணத்துல ஒரு அறை. ஐயோ, இந்த கண்ணா காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி செவந்துரும். நீ அழுதுகிட்டு இருப்ப, நான் உன்னை தாஜா பண்ண கண்ணே கனியே கல்கண்டேன்னு கொஞ்சுவேன் பாரு. அதுல இருக்கிற இன்பமே அலாதிடா கண்ணு. போதும் போதும். என்ன ராதா, ஒரு மாதிரியா இருக்க? பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு நடந்து போச்சு? கண்டிப்பா கல்யாணம் நடக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கட்டுமே. இதுக்கு போய் வருத்தப்படுறிய மக்கு. ஐயோ ராதா, நீ இங்கேயா இருக்கிற? உன்னை காணோம்னு சொல்லி உங்க அம்மாவும் நானும் ஊரு பூரா தேடணும், கிடைக்கவே இல்ல. இரு இரு, உங்க அம்மா கிட்ட சொல்றேன். ஜாலிப்பா. நான் எது நடக்க கூடாதுன்னு இதுவரைக்கும் அடி வயிற்று நெருப்பு கட்டிட்டு இருந்தனோ அதை நடத்தி கட்டிட்டு பாவி. உங்க அப்பன் ஒரு லாரி டிரைவர் தாண்டி. மாசம் 200 ரூபாய் சம்பாரிச்சு 300 ரூபாய்க்கு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. கண்ணே மூக்கேன்னு வர்ணிச்சு உன்னை அதாக்கிறேன் இதாக்கிறேன்னு என் கழுத்துல கைத்த கட்டாம உன்னை என் வயிற்றுல போட்டுட்டு போனவன் தாண்டி. இன்னும் திரும்பி வரவே இல்லை. அதனால தாண்டி ஊரு உலகம் சாதி சனம் அத்தனையும் விட்டுட்டு இப்ப ரோட்டு ஒருத்தர் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். இதோ பாருடி,
நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. நீ என்ன அம்மானு மதிச்சா இனிமே அவனை பார்க்கவே கூடாது. அம்மா, கண்ணடி அப்படிப்பட்டவர் இல்லப்பா. அவன் எப்படிப்பட்டவனோ எனக்கு தெரியாது. என் சொல்ல கேட்டு நடந்தா சரி, இல்ல நீ என்னையே இழந்துருவ. உள்ள போடி. என்னம்மா டீய கேட்டா பந்தம் பண்ண வந்திருக்க? கவனமெல்லாம் எங்க இருக்கு? ஏண்டி அழுகுற? உன்னை நானே அனுப்பி வைக்கிறேன், போ. நில்லடி. அவன் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என்ன வந்து பாக்கணும்னு கராரா சொல்லிட்டு வா. ஐயோ, நானா? உங்க அம்மாவையா? நினைச்சாலே பயமா இருக்கு. என்ன பேயா பிசாசா போதமா உங்களை முழுங்கறதுக்கு? எங்க அம்மா கிட்ட வந்து பேசுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாம் நல்லாவே நடக்கணும் தான் இல்லாத மனக்கோட்டையெல்லாம் கட்டினேன். அவளை படிக்க வச்சு பண்புள்ள ஒருத்தனுக்கு கௌரவமா கட்டி கொடுக்கணும் தான் கனவு கண்டேன். எல்லாத்துலயும் மண்ணை போட்டீங்களே நீங்க 2 பேருமா சேர்ந்துட்டு. ஏப்பா, உங்க எண்ணத்துக்கு நாங்க என்னப்பா தீங்கு செஞ்சோம்? ஏன்பா என் குடும்பத்தோட இப்படி விளையாடுறீங்க? கண்ணையா, உன்னை கையெடுத்து கும்பிடுறப்பா, எங்களை வாழ விடுப்பா. உனக்கு புண்ணியமா போகும். அவளை மறந்துடுப்பா, மறந்துடு. அம்மா, நீங்க கட்டினது வெறும் கோட்டை, நான் கட்டி இருக்கிறது கோயில். இந்த ஊர் உலகத்துல இருக்கிற அன்பு, பாசம், பிரியம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அதுக்கு ராதாங்கிற உருவத்தை கொடுத்து இந்த கோயில்ல குடி வச்சிருக்கம்மா. இந்த கோயிலை இடிச்சிடாதீங்க, எங்களை வாழ விடுங்கம்மா. உங்க வாக்குக்காக காத்து தவம் கிடக்குறோம். ராதாவை கட்டிக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. நல்ல முகூர்த்தத்துல நாங்க தம்பதிகள் ஆயிரோம். நிச்சயமா? சத்தியமா சொல்றேம்மா. நான் வாக்கு கொடுக்கறேன்ப்பா. நல்ல நாள் பார்த்து 4 பேர் அறிய நடத்திடலாம் கல்யாணத்தை. வாக்கு கொடுத்துடலாம் பார்வதி. வாங்கின கடனை கொடுக்க வேண்டாம். உன் பொண்ணு ராதாவை கண்ணையா மூக்கையா வேற எந்த ஐயாவுக்கு வேணாலும் கட்டி வை. ஆனா அதுக்கு முன்னாடி வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு வழியப்பா. இல்ல நீ எந்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கிறியோ அதே முகூர்த்தத்துல உன் வீடு கடை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரோட்டோரமா பொழப்பு நடத்துற உன்னை நடு ரோட்ல கொண்டாந்து நிறுத்திடுவேன். ஜாக்கிரதை. குப்சாமி, எங்க கல்யாண முகூர்த்த தன்னைக்கு உங்க பாக்கிய தூக்கி எறிஞ்சிட்டு ராதா கழுத்துல கட்டுறேன் தாலிய. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது ஆம்பளை பேசுற பேச்சு. முதல்ல கடனை கட்டு, அப்புறம் கட்டு தாலிய. ஏன் வீணா வாய கொடுக்குறேன்? தோடுடைய செவி என் விட ஏறி ஏரியாவது கீரியாவது பெரிய திரைஞான சம்பந்தர். ஏண்டா, நாங்க ஆயில கடந்து சாகுறேன், நீ வாயில பால் வழியே திரியுற. எங்க இருந்துடா வர்ற? பார்வதி அம்மா கிட்ட இருந்து. லோடு இழுக்கா லாரி மாதிரி உடனே உதறிடுவிய. விஷயத்தை கேளுடோரி, நம்ம பார்வதி அம்மா வீட்டு பசுமாடு கறிக்கண்ணு போட்டுருக்குது. ஏண்டா, இருட்டுல ஹெட்லைட் இல்லாத வண்டி மாதிரி தடுமாறுறிய? பசுமாடு கண்ணு போடாம கால் மாடா போடும். பிரேக் மிதிக்கிறதுக்கு பதிலா ஆக்சிலேட்டர் அழுத்தி ஆக்சிடென்ட்ல மாட்டின வந்தானே நீ. பின்ன உன் புத்தி எப்படி இருக்கும்? சொல்ல வந்த விஷயத்தை கேட்காம ஸ்டக்கப் ஆன ஆறு மாதிரி அலறிக்கிட்டு இருக்கிறியா? அப்படி என்ன பெரிய விஷயம்? நேத்து கண்ணையானனுக்கு பொண்ணு கொடுக்கறதா சொல்லி அவர் வயித்துல பாலை வாத்துது. இன்னைக்கு மிஞ்சி போன பாலை கெஞ்சி கெஞ்சி ஏன் வாயில ஊத்துது. ஏன் தெரியுமா? அந்த கண்ணையானனே என் கைக்குள்ள இருக்குது, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்குது. கல்யாணம் நடக்க போறது என்னமோ நிச்சயம். ஆனா அந்த ஸ்டெப்பனி தலையன் குப்புசாமி தலையிடாம இருக்கமே. நாம எதுக்குடா இருக்கிறோம்? அப்படியே அவன் தலையிட்டு பார்க்கட்டுமே. அவனை இன்ஜினியர் எம்டி படி மாதிரி ஆக்கிப்படுறேன். சரி சரி, நீ வேலையை கவனி. சரிங்க. வாடா என் அறகுறைக்கு பிறந்த காக்குற, என்ன பெறாத்திக்கிட்டே வர்ற? சும்மா புலம்பாதப்பா. தொன்ன 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 நீ. ஐயோ, எனக்கு ஒரு சந்தேகம். எடா கைய. என்ன சந்தேகம்? என்ன? ஏன்பா, உண்மையிலே நீ எனக்கு அப்பாவா? அறிவு கெட்டவனே, உனக்கு எதுல சந்தேகம் வந்தாலும் வரலாம். இந்த ஒரு விஷயத்துல வரவே கூடாதா? சத்தியமா நான் தான் உன் அப்ப. என்ன பின்ன ஒண்ணுக்கு மட்டும் பெரிய சொம்பு, எனக்கு மட்டும் சின்ன சொம்பா? அடப்பாப்பா, இப்படித்தான் பல வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கிற, ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணவே மாட்டேங்கிற. என்னடா பண்ண சொல்ற? நானும் கன்னி பொண்ணுகளை கண்ட இடத்துல எல்லாம் கடை மேல கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தையும் தேர மாட்டேங்கிறாளே. உன்னுக்கா எனக்கா? இன்னும் முடிவு பண்ணல. சீக்கிரம் முடிவு பண்ணுப்பா, வயசு போகுது. என்ன லோகவஸ்தாது உடம்ப தயார் பண்ணிட்டு இருக்காப்ல இருக்கு. அடி குடுக்கவா இல்ல வாங்கவா? வீரப்பா பேசிட்டு விளையாட்டா நினைக்கிற வினயம் இல்லாதவங்களை குப்சாமின்னு பாவம் வைத்தி ராதாவை நினைச்சுக்கிட்டு அவன் பாடு எனக்கு தான் தெரியும். கண்ணெல்லாம் குழி விழுந்து நிக்கிறான்.
கடனை கட்டுறதுக்கும் கல்யாணம் கட்டுறதுக்கும் ஒரே முகூர்த்தம்னு கண்ணையா சொல்லிட்டு போன இந்த 3 மாசமா வெள்ளக்குடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க குப்சாமி என்ன. ஆனா இந்த லோகு அப்படி இல்ல. இந்த லோகோவை பத்தி லோகத்துக்கு தெரியும், லோகத்தை பத்தி லோகுக்கு தெரியும். கடனை திருப்பி தரணும்னு கண்ணையாவும் கடுமையா 3 மாசமா உழைச்சிட்டு இருக்கான். கடன் திரும்பி வந்ததும் கண்ணை முடிக்கின்னு கம்முன்னு இருந்துருங்க. ஆனா அந்த லோகு நினைச்சதை சாதிக்காம விட மாட்டான். நானும் வைத்திய மாதிரி ஏமாந்தவன் இல்ல. என்னப்பா அந்த ஆளு என்னையே குத்தி குத்தி பேசிக்கிட்டு இருக்கான், நீ பாத்துட்டு சும்மா மரம் மாதிரி நிக்கிறியே, அப்ப எனக்கு ராதா கிடையாதா? நிறுத்துடா, உனக்கு தான் கையும் கட்ட வரணும் ஒன்னா இருக்க வச்சுக்க. லோகு, நீ என் கண்ணை திறந்த வைத்திய மகன், இவன் கட்ட விரல் மேல ஆணையா சொல்றேன், ராதாவை எப்பாடுபட்டாது இவனுக்கே கல்யாணம் பண்ணி வைப்பேன். இல்லன்னா என் பேர் இச்சபுலி குப்புசாமி இல்ல. வாடா. ஏண்டா மைக்கேலு, இந்த இடிச்ச புலி குப்புசாமி தலை மாதிரியே இந்த டயர் இருந்தா ஏண்டா அடிக்கடி பஞ்சர் ஆகாது? உங்க முதலாளி கிட்ட புதுசா ஒரு டயர் வாங்கி கேக்குறது தானே? ஆனா நீ ஒண்ணு, இது பஞ்சர் தானே ஆகுது, புதுசா டயர் வாங்கி கேட்டா அந்த கஞ்ச பஸ்ஸே ஆயிடுவான். ஏய் டோரி, அங்க பாரு. டோரி, டீசல பம்பு உஞ்சிற மாதிரி வெள்ள ஊனிட்டு வரான் வைத்தி. மைக்கேலு, நீ பேசாம இரு, அவன் கிட்ட வரட்டும், ஒரு வேடிக்கை காட்டுறேன் பாரு. ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, மாதரசே பிழையேது செய்தான் வைத்திராதே உனக்கு கோபம் ஆகாதடி. வைத்தியை விட்டு பெரிய மனம் வந்ததோ, இந்த வைத்தியை விட்டு பெரிய மனம் வந்ததோ, நீ என்ன செய்தாலும் உன்னை விடுவாரோ. ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, ஆகாதடி ஆகாதடி. ரொம்ப நல்லா பாரு,